Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நீட் அண்ட் தமிழ். Okay, today we are going to see about the basic mathematics once again. And ஆப்பில் இருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, இன்னைக்கு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகுறத சொல்லியிருந்தாங்க, கோபிகான்றவங்க. ஷீ இஸ் விஷுவலி அப்நார்மல் பீப்புள், ஓகேவா. அவங்களுக்கு மட்டும் வந்து நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து முன்னாடி எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்மளோட வாய்ஸை மட்டும் அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு நான் எடுக்க போகிற அந்த நான் மட்டும் இல்லை, சார் எடுக்க போகிறதும் சரி, மேம் எடுக்க போகிறதும் சரி, எல்லாமே வந்து இந்த விஷுவலைஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து அவங்களுக்கு மட்டும் பிரிண்ட்டு கிடைக்கும், சரிங்களா. ஸோ வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து பிரிண்ட் அப்படின்றது உண்டு. ஸோ நம்ம நார்மலாக எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அவங்களுக்கும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஷீ இஸ் ட்ரைங் டு டைப், ஓகே. அவங்க வந்து டைப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்களாம். பட் ஆனால் ஏதாவது மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி வேர்டு அமைஞ்சிட்டாலும், எனக்கே வந்து மார்னிங்க்கு வந்து வேறு மாதிரி ஏதோ டைப் பண்ணியிருந்தாங்க, எனக்கு புரியல, என்னங்க இப்படிலாம் பேசி, லைக் இங்கிலீஷ் நமக்கு ஓரளவுக்கு வந்து ஐ மீன் ஓரளவுக்கு தெரியுன்றதுனால என்ன சொல்கிறது, என்னடா இந்த இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஓகே, ஐம் ஆடிபிள் டு எவ்ரி ஒன்னா? ஓகே ஓகே, பாருங்களேன். அவங்ககிட்டயும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி டைப் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அவங்க மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ரெக்கார்டை தான் வந்து டவுட்ஸ் போடுவாங்க. நம்மளோட லைவ்ல இருக்கும்போது வாய்ஸ் ரெக்கார்ட் போட முடியாது இல்லையா, அவங்க வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ வி கேன் அட்ஜஸ்ட் இட், ஓகே. வாய்ஸ் மோஸ்ட்லி யாரும் போட்டதில்லை. டவுட் கேட்குறதுக்கு நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டுட்டு இன்னொரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. சரியா, எல்லாருக்கும் ஓகேவா? தேங்க்யூ. என்ன இன்னைக்கு வெறும் 14 தான் இருக்கீங்க, 16 வரணுமே, 2 பேர் ஆப்சண்ட் ஆகிறீங்களே. கோபிகா joined it. Okay. Hi Gopika, how are you? This is your first class, no? ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், அந்த மாதிரி ஒரு 2 லெசன்ஸ் தான் முடிச்சிருக்கோம். யூ டோன்ட் வரி அபவுட் இட், வி கேன் கோ ஆன், ஓகே. அந்த 2 லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக சார் வந்து டீச் பண்ணுவோம். ஓகே, லெட் வி சி. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 1 பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். நான் இதோட ஒரு டேப்லெட் காலம் மாதிரி லைக் சும்மா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இதுதான் நமக்கு மெயினான தெரிஞ்ச டிகிரி இல்லையா. ஓகே, இதான் நமக்கு மெயினான தெரிஞ்ச டிகிரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சைனுக்கு பார்த்தோம், ஐயோ சாரிப்பா, சைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 0க்கு 0 தான் வரும், 30க்கு வந்து 1/2 வரும், 40க்கு வந்து 1/√2 வரும், 1/√2 வரும். இது வந்து √3/2 வரும், 1 வரும். என்னக்கா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. ஓகே, நம்ம பார்த்துருப்போம். அப்படி யாரும் கமெண்ட் பண்ணல, ஒரு நிமிஷம். 1/4, 1/2, 3/4, 1. ஞாபகம் இருக்கா? 1/4, 1/2, 3/4, 1 சொல்லுவோம்ல, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதுதான். இதை வச்சு போட்டீங்கன்னா இது வந்துடும். இப்போ இது எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்றீங்க, √2 பண்ணுங்க. √2 பண்ணீங்கன்னா 1க்கு 1 போட்டுங்க. √2 பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 வரும். அதே மாதிரி 1/1 இது வந்து அப்படியே ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 1க்கு 1 தான் வரும், √2 அப்படியே வரும். 3/4 ரூட் எடுங்க, என்ன வரும், 3க்கு 3 அப்படியே போட்டுடலாம். அதாவது ஹோல் ரூட் எடுக்கக்கூடாது, ஒன்றுக்கு சிங்கிளா எடுக்கணும், சரிங்களா. அதனால இதுக்கு வந்து வராது, இதுக்கு வராது தெரியும். ஸோ இப்போ 3/4 ரூட் எடுத்தா √3/2 வரும். 1 வந்துச்சுன்னா 1 ரூட் எடுத்தா 1 தான் வரும் இல்லையா, 1, ஓகேங்களா. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஓகே. கண்டிப்பா நீங்க அதை புரிஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா யூ கேன் மெமரைஸ், ஆர் எய்தர் யூ கேன் மெமரைஸ், யூ வாண்ட் டு ரிமெம்பர், தட்ஸ் ஆல். யூ வாண்ட் டு ரிமெம்பர். Okay, if I'm asking in question session or anything in mid of the question, you definitely you can answer. Okay, நான் இடையில வந்து question solve பண்ணிட்டு இருக்க கொள்ள
இது கேட்பேன். இந்த sin 45 டிகிரிக்கு என்ன வரும், sin 60 டிகிரிக்கு என்ன வரும் கேட்கும்போது டக்குன்னு ரிமெம்பரா இருந்து நீங்க எனக்கு சொல்லணும். சரியா? ஓகே சார். இது நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, காசு டேனு ஓகே பார்த்துருவோம். காசுக்கு என்னது 1. இது வந்து அது அப்படியே அப்படியே இது பண்ணுங்க. 1 வந்துருச்சா, இங்கே இருக்கு. அப்போ √3/2. ஓகே, 1/√2. இது வந்து 1/2 0. ஓகே, இது வந்து டேனு. இது 0, 1/√3. இது வந்து 1, √3 not defined. ஓகே, நல்லா கவனிங்க. இது வந்து நம்ம இங்க இருந்து இந்த இது இங்க பாருங்களேன், ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1 அப்ப இங்கேயும் 1 வந்துருச்சா, இங்கே √3/2 அப்படியே அப்படியே தலைகீழா போடுங்க, மாத்தி போடுங்க. இப்போ இதையும் என்ன பண்ணுங்க, இது என்ன பண்ணுங்க, subtract பண்ணு. I mean you don't want to subtract 0 into 1 0. 1/2 √3/2 1. ஓகே, 1. இது வந்து √3. அப்போ 2க்கு 2க்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிடும். ஓகே, just you can remember this. என்னது, what is your question அபிதா? கரெக்டா அபிதா தானே? கேளுங்கம்மா. ஓகே, கேன் டைப். ஓகே, டைப் பண்ணிட்டு இருங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். 1/√2 this is also 1/√2. okay, this is also 1/√2, but some lines are there. Wait a minute, I'll be back. ஓகே, இப்ப பாருங்க, 1/√2 1/√2 இது ரெண்டுத்தையும் எடுத்தோம்னா என்ன வரும், இது ரெண்டுத்தையும் இப்படி கேன்சல் பண்ணோம்னா 1 வந்து நிக்கும் இல்லையா? Are you understand what I'm trying to say? சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும், நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். சரிங்களா? சொல்லுங்க, கேளுப்பா. என்ன கேட்கணும், டக்குன்னு கேளுங்க, எனக்கு டைம் இல்ல. காண ஒண்ணு கேட்கணும், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, டக்கு டக்குன்னு கேட்டு வாங்க. Who's that? Yeah. Okay, that's your issue. That doesn't matter for me. That's your issue, okay? Enough is enough. Samabita. நான் கோவம்லாம் படலமா, நீ தாராளமா கேளுமா, தாராளமா கேளுமா, நான் வேணான்னு சொல்லவே மாட்டேமா. சொல்லுமா சொல்லுமா. ஓகே, இல்ல அபிதா, அது எப்படின்னா ப்ரிப்பரேஷன், அதாவது நீ நீட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள என்டர் ஆகும் போதே அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஒரு இன்ஸ்டியூட் போறீங்க அப்படின்னா நார்மலைஸா இருக்கிறது தான். சரிங்களா? இங்க பாருங்க. ஓகே, அது வந்து இன்ஸ்டியூட் பேஸ்டு, நீங்க அது அப்புறமேல் கேளுங்க. இப்போதைக்கு வேணாம், இன்ஸ்டியூட் பேஸ்டு கொஸ்டின்ஸை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். அது நீங்க இன்ஸ்டியூட்ல தான் கேட்கணும். ஓ மை காட், சாரி. இங்க வந்து 1/2 கொடுத்துருக்கேன், இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2 கொடுத்துருக்கேன், இங்கேயும் 1/2 கொடுத்துருக்கேன். அப்போ 1/2 1/2 கேன்சல் பண்ண என்ன வரும், 1 வரும். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகேவா? யா பேட்டா, சொல்லுங்க. ஆமா, இந்த ட்ரிக்னோமெட்ரிலாம் மேக்ஸுக்கு மேக்ஸ் தானேன்னா, ஆமா, இது பிசிக்ஸ்க்கு நம்ம மேக்ஸ் வந்து பேசிக்ஸா வரும்பா. சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, √3/2 1/2 √3 இது எப்படிப்பா வந்துச்சு? ஒன்னும் இல்ல, 2வும் எப்பாடி, எனக்கே பயமா இருக்கு. 2வும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது √3 மட்டும்தான். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ 1 into 2 1 into 0 என்ன வரும், இன்ஃபினிட்டி வரும். அதே 0 into 1 வந்து 0 வரும்.
புரிஞ்சுதா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் யூ வாண்ட் டு ரிமெம்பர், ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பரிங் ஒன்லி. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது போலாமா? லெட் வி கோ நெக்ஸ்டா. We don't have enough time for that, so we can go. ஆமா, ஃபுல்லாவே பார்த்துருவோம். This class may goes and 2 o'clock வரைக்கும் போகும். இப்போதான்ப்பா 12 ஆகுது. 12 to 1, 1 to 2, 2 hours இருக்கா? நாட் 12 15 minutes. ஓகே ஓகே, 15 minutes சேர்த்துக்குங்க. அதுவே பத்தாதியா? வாங்கயா, இங்க பாருங்க. யாரு? ஹூஸ் தட்? ஓகே, டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் டெஃபினெட்லி நம்ம பார்க்கலாமே. மோஷன் பெயின் லெசன் எடுப்பேன்லப்பா, அப்படி எடுக்கும் போதே நமக்கு எதுவும் பார்த்துருவோம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க நினைச்சு வரி பண்ணவே வேணாம். லெசன் யூ டோன்ட் ஹாவ் வரி அபவுட் இட். ஓகே, உங்களுக்கு எதனா கவலை இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஓகே ஓகே, ஜஸ்ட் come to the topic. Please don't distract. You can ask the questions and afterwards. Okay, because YouTube students is also watching, they are distracted, so afterwards we can. Okay, angle in terms of radian. Okay, இப்போ angle in terms of radiansல நம்ம ரெண்டு பார்ப்போம்பா. angle in terms of radiansல நம்ம ரெண்டு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து plane angle, ஒன்னு வந்து என்னது plane angle, இன்னொன்னு வந்து solid angle. இன்னொன்னு என்ன angle? solid angle. புரிஞ்சுதா? இப்போ இந்த plane angle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2D 2 dimension, இந்த solid angle எடுத்துக்கிட்டோம் 3 dimension. இந்த plane angle நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன் செகண்ட் பிளேன் ஆங்கிள் வந்து நம்ம ரேடியன் அப்படின்னுவோம். பிளேன் ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியன்னு சொல்லுவோம். சாலிட் ஆங்கிள் வந்து நம்ம ஸ்டெரேடியன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் வேகமா பார்த்துட்டு போவோம், டைம் இல்லை. ஸோ இல்லை, எனக்கு புரியல. ஆமா சொல்லிட்டாங்க, தெரியாதா? கோபிகா, ஒன் செகண்ட் கோபிகா. மேபி ஆர் நாட். மேபி ஆர் நாட், எனக்கு அது தெரியல. மாறலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சதுக்கு மேல மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நீட் எக்ஸாமோட பேட்டர்ன் இதுதான், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்டிஏல. அதெல்லாம் மாறுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. என்ன மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? வாட் வுட் யூ லைக் டு சேஞ்ச்? ஓ, இட்ஸ் நாட் பாசிபிள். தெரியல, மேபி மாறலாம், மேபி நாட் டெஃபினெட்லி, மேபி. ஓகே, லெட்ஸ் கம் டு லெசன். we can talk afterwards. that's your wish, அபிதா. நீங்களா டெஸ்ட் போட்டு பாக்குறீங்களா? ஓகே, அது உங்களோட விருப்பம், போட்டு பாருங்க. அதுக்கு வந்து நீங்க இதுல ஆப்ல தான் क्वेश्चंस கேட்கணும். சரிங்களா? ப்ளீஸ் क्वेश्चंस வந்து அப்புறமேல் பேசிக்கலாமே. ஓகே, இங்க பாருங்க. இப்ப பாருங்க, இது வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் அதாவது இது வந்து என்னன்னா, இப்போ நான் ஆங்கிள் ஆஃப் அதாவது இப்போ நான் ஆர்க் லென்த் ஃபார்ம்ல எப்படி ஃபார்ம் பண்றதுன்றதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நான் டீட்டா எடுத்துக்கிறேன். இப்போ ஒன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இதை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்க யோசிங்க டக்குன்னு. ஒன்னும் இல்லை, இந்த சர்க்கிளை வச்சுதான் நான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த சர்க்கிளை இங்க பாருங்களேன், இப்படி நான் கட் பண்ணிருக்கேன். ஒன் செகண்ட் இப்படி நான் கட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதனோட அந்த இதுதான். அங்க பாருங்களேன், இருங்க வரேன், இன்னும் கூட நான் டிஃப்ரெண்டா வரைஞ்சு காட்டுறேன். இந்த பாட்டை தான் நான் என்னன்னு இங்க வரைஞ்சிருக்கேன், இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்ப இந்த பாட்டை வந்து நேரா இப்படி வச்சு பாருங்க,
இந்த இங்க பாருங்க, நேரா இதை மட்டும் பார்க்கணும். இந்த ரெட் கலர்ல வரையிற இல்லையா, இதை மட்டும் பாருங்களேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இதாயிடும். இதை தான் நான் வந்து டீட்டான்னு சொல்ல போறேன். இதை தான் நான் இது என்னன்னு சொல்ல போறேன். இதுவும் ரேடியன் தான், இதுவும் ரேடியன் தான். இந்த இடம் வந்து லென்த். சரிங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஆர்க் லென்த் எடுங்களேன். இப்போ ஆர்க் லென்த் இது வந்து எல், இது வந்து ஆர். இப்போ நான் ஆர்க் லென்த் வந்து ஃபார்ம் பண்ண போறேன். ஆர்க் லென்த்துக்கு ஃபார்முலா எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா, இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எல். எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. அதாவது எல் லென்த்தை லென்த்தை பேஸ் பண்ணி தான் ரேடியஸும் டீட்டாவும் இருக்கு அப்படின்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் டீட்டாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா இங்கே கேட்குறாங்க. அப்போ ஆர்க் அப்படின்ற போது இதுதான் ஆர்க். இந்த டீட்டாவோட கர்வ் வளையிற மாதிரி அந்த கர்வ்ல இருந்து தான் இந்த பெரிய கர்வ் வருது. சரிங்களா? அப்ப டீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். புரிஞ்சுதா? நல்லா கவனிக்கணும். லென்த்தை டிபெண்ட் பண்ணி, அதாவது லென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் ரேடியஸ் இருக்கு. இப்போ இதே இது இப்படி கம்மியாயிடுச்சு அப்படின்னா நான் இப்படி ரேடியஸ் வரைய முடியாது இல்லையா, அது வேஸ்ட். இப்போ லென்த் ரேடியஸ் டிபெண்ட் பண்ணியும் லென்த் இருக்கு. ரெண்டுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வரைஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு பாருங்களேன். நல்லா இல்லை தானே? இது இப்போ இதை நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் சின்னதா. இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கா? கிடையாதுல்ல. இப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? டீட்டான்றது வந்து ஒன்றும் இல்லை, ஆங்கிள். ஓகே. இப்போ ஆர்க் ஃபார்முலா வந்து இப்படிதான். இதுதான் ஆர்க்கோட ஃபார்முலா. ஓகே. பிளேன் ஆங்கிளோடது என்ன? பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்னப்பா? பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்ன? பிளேன் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்னது நமக்கு தெரியும். ரேடியன். ரேடியன் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஷார்ட்டா? ஆர்ஏடின்னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுதா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. லேட்டா அது அடுத்தடுத்து போகணும். நமக்கு தான் பெருசு இந்த லெசன் இல்ல, என்ன சொல்றது? everyone's clear-ஆ? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, then we go next. இப்போ நான் இங்க இதே மாதிரி ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். சரிங்களா? ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சர்க்கிள்ல இங்க பாருங்க, நான் ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் வரையறேன் இங்கே. ஓகே, சின்னதா நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். தெரியுதா எல்லாருக்கும்? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இருந்து நான் ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன். இது வந்து நான் 6 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் எப்படி வந்து ஃபார்முலா ஃபார்ம் பண்ண போறேன்னு பாருங்களேன். கவனிங்களேன், நல்லா கவனிங்க. உங்க கண்ணை வந்து போர்டில் வைங்க, சார்ட்ல வைக்காதுங்க. சார்ட் அப்புறமேல பார்த்துக்கலாம். வாங்க இங்க பாருங்க, 6. ஓகேங்களா? இப்போ இது என்னது நமக்கு தெரியும். தீட்டாவோட வேல்யூ, ஆமாப்பா தீட்டா யூஸ் பண்ணணும் நாம. அங்க டிகிரி இல்லையா, அது ஒரு டிகிரி யூஸ் பண்ணும்போது அது தீட்டா தான். ஆமா. ஓகே, இங்க பாருங்க வாங்க. ஆல்ரெடி சர்க்கிளோடது என்ன நமக்கு தெரியுமா? பையார். அது சர்க்கிளோடது வந்து இப்படி இருந்தா என்னது? 2πr. சரிங்களா? 2πr by r, பிகாஸ் இங்க ஒரு r இருக்கு, சோ அதனால. அப்போ 2 இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். சோ 2π ரேடியன். சரியா? புரிஞ்சுதா? ஓகே. இப்ப இந்த 2π, அதாவது 2π ரேடியனுக்கு என்ன வரும்னா 360 வரும். அப்போ 1πக்கு என்ன வரும்? ஆஃப் பண்ணுங்க, 180. இப்ப அதே இது 1 டிகிரிக்கு என்ன வரும்? 1 டிகிரிக்கு என்ன வரும்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 1 டிகிரிக்கு வந்து 1π/180 ரேடியன் வரும். ஓகே. 1 ரேடியனோடது என்னது? 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. ஒன்றும் இல்லைப்பா, டிகிரி கேட்கும் போது 180 வந்து கீழே வந்துடணும். அதே இது வந்து ரேடியன் கேட்கும் போது 180 வந்து மேலே வந்துடணும். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் டிகிரி டு ரேடியன். எப்படி பண்ணணும்? பார்ட் 1லயே நான் சொல்லியிருப்பேன், பாருங்க அதெல்லாம். டிகிரி டு ரேடியன், ஓகேங்களா? π/180. ஓகேங்களா? ரேடியன் டு டிகிரி என்னது? ரேடியன் டு டிகிரி என்னது? 180
180 by pi. Okay. Then formulas தெரியுமா? important trigonometry formulas நான் first வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன், அதை தட்டி பார்த்துக்கோங்க சரிங்களா. டைம்ல நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகே, நம்ம அதுல வந்து find the valueல இருந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா. find the value of sin 15 degree and 75 degree. ஓகே, இப்போ வந்து 15 டிகிரி ஃபர்ஸ்ட் வந்து சைன் வந்து 15 டிகிரிக்கு பார்த்துருவோம். சைன் 15 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. சைன் 15 டிகிரிக்கு என்னது எப்படி எழுதலாம்? சைன் 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் 60 டிகிரி மைனஸ் 45 எழுதணுமா? 60 மைனஸ் 45 15 தானே. அப்போ 60 டிகிரியோட வேல்யூ என்ன? சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன? வெரி குட், ரூட் 3/2 ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அடுத்தது சைன் 60 டிகிரி, சாரி ஒன் செகண்ட் இது என்னன்னு ஃபார்ம் பண்ணி முடிக்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றேன், சைனோட அந்த அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம் பாருங்க, ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம் ஃபார்முலா. ஓகே கோபிகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலா பார்த்துடலாம். நத்திங் டு வரி அபவுட் இட். ஒன் செகண்ட் ஃபார்முலா பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பாருங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நான் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. இம்பார்ட்டன்ட் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா ஜஸ்ட் ரைட் டவுன் பண்ற எழுதுங்க. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா is equal to 1. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா is equal to 1. cosecant square theta minus cot square theta is equal to 1. Okay. Are you all clear? Okay. Next. Sin theta is equal to 1 by cosecant theta. Cos theta is equal to 1 by secant theta. Clear? Visible ஆகுதா? Okay. எழுதுங்க பரவாயில்ல, ஒரு தாட்டி எழுதுறதுனால உங்களுக்கு ரிமெம்பர் தான் ஆகும். 1 by cot theta சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்தது இதுக்கு வாங்க. cos squared a is equal to cos squared a minus sin squared a. or அல்லது அதே cos squared a வை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 cos squared a minus 1. கேக்குதா? புரியுதா? ஓகே, இங்க பாருங்க. அல்லது இன்னும் இதை எப்படி எழுதலாம்? cos squared a வை 1 minus 2 sin squared a ன்னு எழுதலாம். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரிமெம்பர்ல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது போலாம். அடுத்தது பாருங்க, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது இது tan squared a plus 1 எப்படி எழுதலாம்? secant squared a ன்னு எழுதலாம். நான் திரும்ப இதை நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 plus cot squared a எப்படி எழுதலாம்? cosecant squared a ன்னு எழுதலாமா? ஓகே, அடுத்தது இத பாருங்க. sin squared a is equal to 2 sin a cos a. சரிங்களா? இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஃபார்முலா பாருங்க. இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனோட ஃபார்முலா பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து sin a plus b is equal to sin a, one second, sin a cos b. நல்லா கவனிக்கணும். sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. Second one, sin a plus b is equal to sin a cos b minus cos a minus who's that?
கொஸ்டின் அப்புறமே சாரி, உங்க கொஸ்டின் அப்புறமே கேக்குறீங்களா? Could you please ask your question afterwards, huh? Okay. Thank you. Okay. Sin A plus B is equal to sin A cos B minus cos A sin B. ஸ்பாமிங் பண்ணாதீங்கயா. கமாண்ட் என்னால ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்கயா. cos A plus B is equal to cos A cos B minus sin A sin B. Fourth, cos A minus B is equal to cos A plus cos B plus sin. Sorry. One second, I can repeat. Cos A minus B is equal to cos A cos B plus sin A sin B. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே it doesn't matter. பாருங்க இப்போ அதே இது sin A plus B is equal to sin A cos B plus or minus cos A sin B. Cos A plus B is equal to cos A cos B plus sin A sin B. tan ஓடத பாருங்க. A plus B is tan A plus tan B 1 minus tan A tan B. இதெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுதான் ஆகணும். tan A minus B க்கு போடுங்க is equal to tan A minus tan B 1 பிளஸ்ல வரும். ஓகேங்களா? நீங்க இதை போட்டு பார்க்கும்போது என்னென்னலாம் ட்ரிக்ஸ் வச்சுக்கலாம்னு உங்களுக்கே தெரியும். பட் எனக்கு டைம்ல அதனால நான் சொல்ல முடியல. சரிங்களா? ஒன் செகண்ட். ஓகே, லெட்ஸ் see. இதோட முடிச்சிருக்கோம். ஓகே, இது ஃபார்முலா முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒன் செகண்ட், தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். ஓகே, இங்க பாருங்க. இப்போ அடுத்தது டபுள் ஆங்கிள் ஃபார்முலா ஒரு தாட்டி பார்க்கலாமா? ஓகே, டபுள் ஆங்கிள் ஃபார்முலா ஒரே ஒரு தாட்டி. ஓகே, டபுள் ஆங்கிள் ஃபார்முலா. ஒன் செகண்ட். டபுள் ஆங்கிள் ஃபார்முலா. டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம A + B + ஃபார்முலா தான் எழுத போகிறோம். நான் sin 2θ அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி ஃபார்முலா பண்ணுவீங்க அப்படின்னா sin θ + θ. அப்போ θ + θன்றது என்னது? A + Bன்ற ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ sin A + cos B இந்த மாதிரி ஃபார்மேட்டில். ஓகேவா? இப்போ sin θ cos θ plus cos θ sin θ is equal to sin 2θ is equal to 2 sin θ cos θ. ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வேகமாக பார்த்துட்டு போயிடுவோம், டைம் இல்லை நமக்கு. cos 2θ is equal to cos θ plus 1. சாரி, cos θ plus θ. இதுவும் அதே மாதிரி தான் போடணும். எப்படி? A plus B. அப்போ cos அப்படின்றப்ப எப்படி யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. cos θ minus sin θ sin θ. நீங்கள் இதை படிக்கும் போது உங்களுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ நான் இதை இப்போ ரிவீல் பண்ணல, நீங்கள் படிக்கும் போது இதை பார்த்துக்கோங்க.
சரிங்களா? cos 2 theta is equal to cos square theta minus sin square theta. இப்போ cos square theta இப்போ sin square theta ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1 minus cos square theta ன்னு தெரியுமா? sin square theta ஓட வேல்யூ என்னப்போ 1 minus cos square theta. சரிங்களா? அப்போ போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்னது, ரெண்டு காசு இருக்கு, அதனால 2 cos square theta. ஓகேங்களா? -1. ஓகே, இப்போ அது -1, சாரி, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ 2 cos square theta -1. அடுத்தது என்ன போடணும்? 1 minus cos square theta ஓட வேல்யூ என்னது? Very good. I expecting from you this one, dear. Thank you, yeah. இப்போ 1 minus 2 sin square theta. அடுத்தது cos square theta. ஓகேப்பா, சாரிப்பா, மறந்துட்டேன். 1 minus sin square theta minus sin square theta is equal to 1 minus 2 sin square theta. ஓகேங்களா? லாஸ்ட் சொன்னது அதுதான். ஓகே கோபிகா. ஓகே, cos square theta is equal to cos square theta minus sin square theta என்னது? என்ன வரும்? cos square theta. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுதாகணும். 1 minus 2 sin square theta. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? யாருப்பா அது? லடுக்கி. Okay. Funds are apart from, okay? Now we can learn. இப்போ இதே இந்த பை ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். sin 2 theta by 2 is equal to 2 sin theta by 2 cos theta by 2. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது sin theta is equal to 2 sin theta by 2. What is okay. One second. One second, Rishikant. இங்க பாருங்க, sin y செய்யல. இப்ப கேக்குதான்னு பாருங்க. ஓகே, sin 2 sin 2 theta by 2 theta by 2 அப்படின்றது theta அப்படிலாம் கிடையாது. இருங்க வரேன், இதை நான் உங்களுக்கு இந்த இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் திரும்ப. இது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, sin 2 theta is equal to, இது எப்படி போடுவீங்க? டூ சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போடுவீங்க. எல்லாத்துலேயும் பை 2 பண்ணிக்கோங்க. இதில் தீட்டாக எல்லாத்துக்கும் பை 2 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போடுவீங்க. எல்லாத்துலேயும் பை 2 போட்டுக்கோங்க. தீட்டா இருக்கிற இடத்துலலாம் பை 2 போட்டிங்கன்னா அதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ அடுத்தது sin theta is equal to 2 sin. இப்போ அதே மாதிரி theta by 2 cos theta by 2. 2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? அதனால அப்போ sin theta is equal to 2 sin. புரிஞ்சுதா? இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இது வந்து parallelogram அப்படின்னு ஒன்று சால்வ் பண்ணுவோம். parallelogram vision அப்படின்ற parallelogram vision, triangular law of vision, இதுலலாம் வந்து இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? டைம் ஆகுது. நெக்ஸ்ட் போலாமா? புரிஞ்சுதா? எவ்ரிவன் கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, இப்போ சம்முக்கு வந்துடலாமா? Find the value of sin 15 degree and 75 degree. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, sin 15 டிகிரியோட வேல்யூ என்னது? இருக்கா அப்படி ஒரு வேல்யூ? இல்ல. அப்போ எப்படி பண்ணணும்? sin 60 minus 45 degree. ஓகே, இப்போ a plus b ஃபார்மேட்ல இருக்கா? a plus b ஃபார்மேட்ல எழுதுங்க. ஓ sin a ஓடது என்னது? 60
காஸ் பி ஓடது என்னது? காஸ் பி ஓடது 45 டிகிரி போட்டுக்கணும். மைனஸ் காஸ் ஏ. இப்போ காஸ் ஏ என்னது? காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி சைன் என்னது? சைன் என்னது? சைன் பி. சைன் பி ஓட வேல்யூ என்னது? 45 டிகிரி. ஓகே. சைன் 60 ஓட வேல்யூ என்னது? √3/2. வெரி குட், வெரி குட். அவசரத்துல இருக்கிறீங்க. ஓகே 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 ஓகே. வேற வழி இல்லை, நமக்கு டைம் கம்மியா இருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்து முடிச்சே ஆகணும். we have a less time only. okay. √3/2 into 1/√2 minus 1/2 into 1/√2. எல்லாத்துக்கும் பாருங்க. sin 60 ஓட வேல்யூ √3/2. sin 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 மைனஸ் அடுத்தது cos 60 ஓட வேல்யூ 1/2 இன்டூ அடுத்து sin 45 ஓட வேல்யூ 1/√2. ஓகே. இப்போ இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஈஸி ஃபார் யூ ஒன்லி. ஓகே. எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்கு? 1 இருக்கு. ஒரே எழுத்து தவிர. √3 minus 1. ஆமா, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, அப்படி பார்க்காதீங்க. இங்க பாருங்க. 1 செகண்ட், சாரி, தப்பா சொல்லிட்டேன். 3 into 1 என்னது? 3 into 1, சாரி, 3 into 1ல இல்ல, √3 into 1 √3 தான் இல்லையா? அப்போ 1 into 1 அதுதான். அப்போ என்னது? √3 minus 1. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ √2. ஓகே. போட்டீங்கன்னா என்ன வரும்? இப்படி போடுறது எங்களுக்கே டஃப்பா இருக்கு. ஓகே. இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் தானே? ஓகே. சைன் 15 டிகிரியை வேற எப்படி போடலாம்னா, ரெண்டு சைடுமே √2 வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. மீன் கீழேயும் மேலேயும் √2 மல்டிப்ளை பண்ணுங்க. √2/√2 இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? √6 மைனஸ் √2/√2 into 2 into √2 என்னது? √2 into √2 என்னப்பா? √2 into √2 என்னது? 2. குட். அடுத்தது into 2 4. புரிஞ்சுதா? ஜஸ்ட் அவ்வளோதான். சால்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. sin 75 போடலாமா? நீங்க போடலாமா? sin 75 மட்டும் ட்ரை பண்றீங்களா? டைம் இல்லை. sin 75 மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் sin 75 டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி. ஓகே. அடுத்தது 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 ஓகே. அடுத்தது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர், you must have to remember this formulas at all, because we can use these formulas for motion in straight line, motion in plane, and moreover நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது சைன். இப்போ பாருங்க, sin 37 டிகிரியோட வேல்யூ வந்து 3/5. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். இதெல்லாம் நான் இப்போ எழுதுறதெல்லாம் நீங்க எழுதி ஞாபகம் படிச்சே ஆகணும். சரிங்களா? cos 37 டிகிரி is equal to 4/5. அப்போ adjacent by hypotenuse. அடுத்தது sin 53 டிகிரி is equal to 4/5. cos 53 ஓட வேல்யூ 35 டிகிரி. ஓகே. tan 37 degree is equal to 3/4 sin by, it means sin by, அதாவது இதுக்கு என்னது என்ன வரும்? ஆப்போசிட் பை adjacent தான்.
டேனோடது நான் இதுக்கு ஓகே 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 சாரி tan 37க்கு ஆப்போசிட் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இங்க பாருங்க, சைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் தான் வரும். சரிங்களா? இது காஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் தான் வரும். tan எடுத்துக்கிட்டீங்கன்னா டேனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. சைன் பை சாரி tan எடுத்துக்கிட்டோம்னா tan எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்டுக்கு என்ன வரும்? காட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் தான். secant square is equal to hypotenuse by adjacent. ஓகே, அடுத்தது பாருங்க. cosecant squared is cosecant theta is equal to hypo by opposite. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்போ எந்தெந்த சைடு அட்ஜசன்ட் எந்தெந்த சைடு ஆப்போசிட்னு தெரியுமா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சுக்கோங்க. அதுல எது வந்து ஹைப்போட்டனஸ் எது அட்ஜசன்ட் சொல்றேன். Okay, let's start again. பாருங்க, வேணா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல வந்து ஆப்போசிட் சைடு எது, அட்ஜசன்ட் சைடு எது? ஹையா இருக்கிறது வந்து ஹைப்போட்டனஸ், லென்த். ஓகேங்களா? ஹையா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, ஹைக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இதுல வந்து இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ நான் ஒரு 53 டயக்ராமுக்கு வரைகிறேன். 53 டிகிரி. ஓகேங்களா? இது வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறோம். இதை 5 எடுத்துப்பேன், இது 4 எடுத்துப்பேன். புரியுதா? வாட் ஐம் ட்ரைங் டு சேன் புரியுதா? இது 53 டிகிரிப்பா. ஆப்போசிட் சைடில் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஹைப்போட்டனஸ் வந்து 5பா. இது வந்து 4பா. உங்களுக்கு கோப்பிக்கு உங்களுக்கு அந்த இருக்கிற பேப்பரில் வந்து இது தெளிவாக போட்டிருக்கும். சரிங்களா? உதட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இதே மாதிரி தான் வந்து 37 டிகிரிக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 3 இங்கே இருக்கு, 3க்கு அடுத்தது 4 5. ஓகேங்களா? இதே மாதிரி இப்போ நான் இங்கே ஒரு அட்ஜசன்ட் கேவலமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது வந்து 37 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா லைக் 37 டிகிரியா, அப்போது இந்த 3 ஆனது கீழே வந்துடும். 3 4 5. புரிஞ்சுதா? லைக் இதை ரிமெம்பரில் நீங்கள் வச்சுட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகே, 4 குவாட்ரண்ட் அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க, டக்குன்னு வாங்க. இப்போ அடுத்தது 4 குவாட்ரண்ட் நம்ம பார்க்கணும். 4 குவாட்ரண்ட் வரைகிறதுக்கு தான் நான் வீடியோவை பாஸ் பண்ண ஒரு. இப்போ இதுதான் உங்கள் 4 குவாட்ரண்ட். சரிங்களா? இதுதான் உங்கள் 4 குவாட்ரண்ட்டு. இப்போ இது வந்து ஆல் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஆல் ஆட் அ சுகர். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் சுகர் டு காஃபி. ஆட் சுகர். ஓகேங்களா? ஆட் சுகர் டு காஃபி. ஓகே, ஆட் சுகர் டு காஃபி. இப்போ இதுல பாருங்க, இது வந்து 90 டிகிரி மைனஸ் தீட்டா, 0 டிகிரி மைனஸ் தீட்டா. இது 90 டிகிரி மைனஸ் தீட்டா, 0 டிகிரி மைனஸ் தீட்டா. இது வந்து 0 டிகிரி.
புரியலக்கா. சரிப்பா, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. ஓகே, இங்க பாருங்க, நல்லா கேட்டுங்க. ஆட் சுகர் டீ கப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் சுகர் டு காஃபின்னு வச்சுக்கோங்க, அது கூட தப்பில்ல. இல்லை, ஆட் சுகர் டு த வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ, ஆல் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க ஸ்கூல்ஸில். எப்படி உங்களுக்கு தோணுதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ எஸ் டி சி. இப்போ நல்லா கவனிக்கணும். இதை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், 0 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 0 டிகிரிலேருந்து இங்கே போகும்போது 0 டிகிரி ப்ளஸ் தீட்டா, இதே இது அப்படியே வந்துட்டே இருங்க. இப்போ 0 டிகிரி வந்துருச்சா, இப்போ அடுத்தது 90 டிகிரிக்கு வந்துடுங்க. இப்போ 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா, இப்போ அடுத்தது 90 டிகிரிக்கு அடுத்தது என்ன வரும், 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம். இப்போ அடுத்தது 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா. இப்போ அடுத்தது 360. அப்போ 360 ஜீரோவில் தான் உட்கார போகுது. 360 டிகிரியும் ஜீரோவில் தான் உட்கார போகுது. ஓகேங்களா, இப்போ இது 360 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து என்னது, குவாட்ரண்ட் சி, ஃபோர்த்துக்கு வந்துடுது. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்டு குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேங்களா, இப்போ அதே இது. இப்போ நான் இதை எப்படி ரிவர்ஸ் வாங்க, ரிவர்ஸ் வாங்க 270 டிகிரி மைனஸ் தீட்டா, 270 டிகிரி மைனஸ் தீட்டா. ஓகே, இது இப்படி போறப்ப இது இப்படி வரப்ப ஆரோ மார்க் நோட் பண்ணிக்கணும். அதே இது இப்படி போறப்ப என்னது, 180 டிகிரி மைனஸ் தீட்டா. ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து 90 டிகிரி. ஓகே, இது வந்து 270 டிகிரியோடது, இது வந்து 180 டிகிரியோடது. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதே வந்து 90 டிகிரி மைனஸ் தீட்டா. Just you can remember this. Okay. Trigonometry ரொம்ப வளவலன்னு போகுது. வேற வழி இல்லை, என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எது வந்து சேஞ்ச் ஆகும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ sin 90, sin இல்ல 90 டிகிரி 270 டிகிரி வந்தா சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும் சார், 90 டிகிரி ஆர் 270 டிகிரி வந்தா சேஞ்ச் ஆக போகுது. theta must be change. theta must be change. ஓகே, theta என்ன சேஞ்ச் நிகழ போகுது, sin thetaன்னு இருக்கிறது வந்து cos theta நம்ம எடுத்துக்கணும். அதே வந்து cos thetaன்னு உள்ளதை நம்ம sin thetaன்னு எடுத்துக்கணும். tan thetaன்னு உள்ளதை வந்து நம்ம cot thetaன்னு எடுத்துக்கணும். ஓகே, for 90 degree and 270 டிகிரிக்கு மட்டும், for 90 degree and 270 டிகிரிக்கு மட்டும். சாரி, புரிஞ்சுதா? இது வரைக்கும் மெம்பர்ல வச்சுக்குவீங்களா? இப்போ ஜஸ்ட் ஐ கேன் கிவன் யூ நான் 180 டிகிரி கொடுக்குறேன். 180 டிகிரி ஆர் 360 டிகிரி கொடுக்குறேன். இப்போ என்னது, டீட்டா சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஆர் நோ சேஞ்சஸ் ஹேப்பன். ஓகே, இப்போ நான் இதே இது 90 டிகிரி பிளஸ் தீட்டா கொடுக்குறேன். 90 டிகிரி வந்துருச்சு. அப்போ 90 டிகிரினால என்னது, சைன் வந்து காஸா மாறும், காஸ் டேனா மாறும், சாரி காஸ் வந்து சைனா மாறும், டேன் வந்து காட்டா மாறும். ஓகேவா, போடுவோமா? ஜஸ்ட் sin 90 டிகிரி பிளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. சாரி நீங்க வர இதை போடாதீங்க, ஒரு நிமிஷம் வரேன், வேற மாதிரி போவா. இது ஓகே, இதுல இருந்து பாருங்க 90 டிகிரி பிளஸ் தீட்டா. ஓகேங்களா, இது எப்படி எழுதணும்னா
sin 90 degree plus theta is equal to என்ன வரும் ஓகேங்களா cos 90 degree plus theta is equal to என்ன வரும் tan 90 degree minus theta என்ன வரும் சாரி plus theta ஐயோ சாரி தூக்க கலக்கத்தில் வளர்றேன் plus theta ஓகேங்களா சைன் அப்படின்றப்ப என்ன வரும் காஸ் தீட்டா தூக்கத்தை மறந்துடணும் தான் கரெக்டாக மறந்துடுறேன் விடுங்க காஸ் வந்து மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காட் ஓகே ஏன் வந்து சைனுக்கு மட்டும் ப்ளஸ் மிச்சது எல்லாத்துக்கும் ஏன்னா 90 டிகிரின்ற குவாட்ரண்ட் எங்கே வருது இருங்க வரேன் காட்டுறேன் 90 டிகிரி எங்கே வருது ப்ளஸ் 90 டிகிரி எங்கப்பா வருது குவாட்ரண்ட்டு சைனில் வருது அப்போ சைனோட தலைகிலி ப்ளஸ் தானே அப்போ காஸ் வந்து ப்ளஸில் தான் வரும் புரிஞ்சுதா எவ்ரி கேன் அண்டர்ஸ்டாண்டா ஓகேவா காஸ் எல்லாம் என்னது காஸ் 90 காஸ்ல வந்து 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் வராது டேன்லையும் 90 டிகிரி ப்ளஸ் வராது ஸோ வி கேன் புட் த சிம்பிள் ஆஃப் மைனஸ் ஓகே ஐ ஹோப் நீங்கள் இதை சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் போகலாமா okay just I can give a homework for you and we can close it now and இதோட கண்டினியூஷனா ஒரு வீடியோ நம்ம பார்த்துருவோம் பட் அது கொஞ்சம் டைம் வேணும் சரிங்களா இன்னைக்கே நம்ம முடிச்சிருவோம் அதையும் நோ வரிஸ் ஸோ ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் கொடுத்துக்கிறேன் இப்போ 270 டிகிரி பிளஸ் தீட்டாக்கு என்ன போடுவீங்க சரிங்களா அதை நீங்க தான் சொல்ல போறீங்க இப்போ ஓகே தீட்டா சால்வ் ஆகாததுக்கு ஒன்று சேஞ்ச் ஆகாது தீட்டா சேஞ்ச் ஆகாததுக்கு ஒன்று பார்த்துக்கோ 180 டிகிரி பிளஸ் தீட்டா ஓ 180 டிகிரினா சைன் 180 பிளஸ் தீட்டா காஸ் 180 டிகிரி plus theta tan 180 plus theta புரிஞ்சுதா sin 180 plus theta க்கு என்ன போடுவீங்க minus sin theta minus sin யூஸ் பண்ணலாம் இது காசுக்கு என்னது மைனஸ் காஸ் தான் யூஸ் பண்ணணும் டேனுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணணும் tan யூஸ் பண்ணலாம் புரிஞ்சுதா அதுக்கு மட்டும்தான் சைன்னா காஸ்னா சைன்னு வரும் 90க்கும் 270க்கும் மிச்சம் எல்லாருக்குமே காஸ்னா சைன் தான் டென் தான் இப்போ எதுக்கு வந்து டேன்ல மட்டும் நான் வந்து ப்ளஸ் போட்டிருக்கேன் ஏன்னா 180 டிகிரி வந்து டேன்ல தான் உட்காருது நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க அண்ட் தென் அனதர் திங் என்னன்னா இதையும் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க 180 டிகிரி மைனஸ் தீட்டா இதையும் ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வாங்க சரிங்களா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்புறம் பார்ப்போம்